ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பிஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்கிற ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் சப்ஜெக்ட்லேருந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், டிரான்சியன்ட் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஸ்டேட்ஸ் கான்செப்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ஸ்டார்ட்ஸ் வித் தி ஸ்டேட் ஜேன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜேவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு எனக்கு கேவுக்கு ரீச் ஆகணும். ஜேவுலேருந்து எனக்கு கேவுக்கு ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பிஜேகேன்னு எழுதலாம். ஜேவுலேருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஜேல இருந்து கேவுக்கு ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம எப்படி எழுதலாம்? பிஜேகே அப்படின்னு எழுதலாம். இப்ப இந்த டிரான்சிஷன் வந்து n ஸ்டெப் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான ஸ்டெப்ஸ் எத்தனை தேவைப்படுது அப்படின்னா n ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்க இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்படி எழுதுவோம்? பிஜேகே பவர் n எழுதுவோம். அப்ப ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ், அதாவது n ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி பிஜேகே பவர் n. இதுவே நம்ம வந்து ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n ஸ்டெப் டிரான்சிஷன், இதுலயும் n ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு போகுது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரீச் ஆகுது, ஜேவுல இருந்து கேவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆகுது அப்படின்னா இதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு எஃப்ஜேகே பவர் n. இந்த பவர் nன்றது எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுது ஜேல இருந்து கேவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் எஃப்ஜேகே பவர் nக்கும் பிஜேகே பவர் nக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, எஃப்ஜேகே பவர் nன்றது ஜேவுல இருந்து கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ்ல நம்மளுக்கு சொல்றது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வர்றது எஃப்ஜேகேன்றது. அதே பிஜேகே பவர் nன்றது என்னன்னாக்கா ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட் ஜே டு கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப்டர் n டிரான்சிஷன்ஸ்ல கிடைக்கிறது தான் பிஜேகே பவர் n. அப்ப பாத்தீங்கன்னா கன்சிடர் எ சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஸ்டேட் ஜேன்னு எடுத்துக்கும் போது எஃப்ஜேகே பவர் என்னோட நோட்டேஷன் எப்படி சொல்றோம்? எஃப்ஜேகே பவர் என்னன்றது ஜேகே, எஃப்ஜேகேன்றது ஜேவுல இருந்து கேவுக்கு போறதுன்னு அர்த்தம். பவர்ல இருக்கிற என்னன்றது எத்தனை ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, எத்தனை டிரான்சிஷன்ஸ். அப்ப எஃப்ன்றது எஃப் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எஃப்ஜேகே பவர் n பை தி ப்ராபபிலிட்டி that it reaches the state k for the first time at the nth step, அதாவது after n transitions அப்படின்றது அர்த்தம். அதே பிஜேகே பவர் n பாருங்க, பிஜேகே பவர் n பை தி ப்ராபபிலிட்டி that it reaches state k not necessarily for the first time, not necessarily for the first time after n transitions. அப்ப மொத்தத்துல நம்மளுக்கு பிஜேகே பவர் n எஃப்ஜேகே பவர் n ஜேவுல இருந்து கேன்ற ஸ்டேட்டுக்கு போறது n டிரான்சிஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். ஆனா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்ஜேகே பவர் nன்றது ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, பிஜேகே பவர் nன்றது நம்மளுக்கு நாட் நெசசரிலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். அப்ப ரெண்டுமே நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தான் மீன் பண்ணுது, ஜே டு கேவுக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு n டிரான்சிஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஜேகே பவர் n எடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப டவு கேன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டு தி ஸ்டேட் கேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ரீச் ஆகுது இல்லையா ஜேவுல இருந்து கேவுக்கு போறது. அப்ப அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்க tau k is equal to minimum of all n greater than or equal to 1 xn is equal to k. xn ன்றது outcome of the nth step. அப்ப nth ட்ரையல்ல கிடைக்கிற அவுட்கம் வந்து எனக்கு கேன்ற ஸ்டேட்டா இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்க n எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு மினிமம் போட்டு வர்றது தான் நம்மளுக்கு டவு கே. இப்ப டவு கேன்றது மினிமம் ஆஃப் ஆல் n greater than or equal to 1 xn is equal to k. இதுல டவு கேன்றது ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டு தி ஸ்டேட் கேன்னு அர்த்தம். ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து கேவுக்கு போறதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ எஃப்ஜேகே பவர் nன்றது ப்ராபபிலிட்டி தட் இட் ரீச்சஸ் டு தி ஸ்டேட் கே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அட் தி nth ஸ்டெப்
pjk power n is the probability that it reaches state k, not necessarily for the first time after n transitions. So pjk power n, fjk power n ரெண்டுமே probability தான் j to k க்கு ரீச் ஆகிறதுக்கு n step transition தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நோட்டேஷன்ல கொடுக்கறது. ஆனா fjk power n ன்றது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரீச் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இப்போ fjk ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் நம்மளுக்கு ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கான அந்த டைம் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம்னு சொன்னோம். அதுக்கான நோட்டேஷன் டவு கே சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து fjk denote the probability that the starting with j the system will ever reach state k ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டேஷனுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா fjk is equal to sum of all first passage first time reach ஆகிறதுக்கான probability. fjk is equal to sum n is equal to 1 to infinity fjk power n. So இந்த இதுல பாத்தீங்கன்னா fjk is equal to 1 ரெண்டு கேஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆகும். ஒன்னு வந்து நம்மளுக்கு equal to 1 இருக்கலாம், இல்லனாக்கா less than 1 இருக்கலாம். fjk ன்றது summation of all first time வர்றதுக்கான probability fjk power n. அந்த சம் வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 இருக்கலாம் அக்யூரேட்டா, இல்லைன்னா லெஸ் than 1 இருக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க fjk is equal to 1னாக்க ஜேவ்ல இருந்து கேவுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு போகும்னு அர்த்தம். அப்ப it is certain that the system starting with the state j will reach state k ன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து கேன்ற ஸ்டேட்டுக்கு கன்ஃபார்மா போகும்ன்றதுக்கான வேல்யூ தான் நம்ம fjk is equal to 1ன்னு வந்ததுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலெக்ஷன் வந்து fjk power n இந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி jk power nன்றது j to k க்கு பவர் n n ஸ்டெப் டிரான்சிஷன்ல வர ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டோம்னா இதுதான் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் கேன்னு எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங் வித் தி ஸ்டேட் ஜேன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க ஐடியா வந்து எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா fjk பவர் n எல்லாத்தையும் சம் பண்ணி வர்றது தான் கேபிட்டல் fjk அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுன்னா கண்டிப்பா இட் இஸ் சர்டைன் மீன்ஸ் கன்ஃபார்மா வரும் அர்த்தம். ஜேல இருந்து கேவுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்ப ஈக்குவல் டு 1 இருந்தா கன்ஃபார்மா ரீச் ஆகும்னு அர்த்தம். லெஸ் than 1ன்னு இன்னொரு கேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேசேஜ் டைம்ல மீன் டைம் ஃப்ரம் தி ஸ்டேட் டு கேவுக்கு எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னாக்க நியூ ஜேகே, நியூன்றது எப்பயுமே நம்ம மீன் வேல்யூக்கு தான் சொல்லுவோம். இங்கேயும் வந்து நியூ ஜேகேன்றது என்ன அர்த்தம்னா ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து கேவுக்கு போறதுக்கான மீன் டைம் value is equal to summation n is equal to 1 to infinity n into fjk power n. fjk power n ன்றது first time j to k after n transitionல வர probability ன்னு அர்த்தம். இந்த வெறுமே வந்து sum of all fjk power n போட்டோம்னா அது கேபிட்டல் fjk ன்னு சொன்னோம். இங்க வந்து mu jk ன்றது என்ன அர்த்தம்னா summation இந்த n into fjk power n போட்டோம் அப்படின்னாக்க இந்த வேல்யூ n into fjk power n போட்டோம்னாக்க வர்ற இந்த வேல்யூ தான் நம்ம நியூ ஜேகேன்னு சொல்லுவோம். நியூ ஜேகேன்றது மீன் டைம் ஃப்ரம் த ஸ்டேட் ஜே டு கேன்றது எடுத்துக்கலாம். சப்போஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஜேன்னா என்ன அர்த்தம், ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து ஜேன்ற ஸ்டேட்டுக்கே போறதுன்னு அர்த்தம். அப்ப கே இஸ் ஈக்குவல் டு ஜே. இப்போ இந்த கேஸ் பாருங்க, இந்த கேஸ்ல நம்மளுக்கு கே இஸ் ஈக்குவல் டு ஜேன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து என்ன அர்த்தம்னாக்க நம்மளுக்கு ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து ஜேன்ற ஸ்டேட்டுக்கே போறது ஃபர்ஸ்ட் டைம் ரீச் n டிரான்சிஷன்ல கிடைக்கிற இந்த ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கும் போது இதோடது எப்படி எழுதலாம், n ஃபர்ஸ்ட் டைம் இல்லாததுக்கு pj பவர் n எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு j to j ஆஃப்டர் n டிரான்சிஷன்ல நம்மளுக்கு வரும்போது எப்படி எழுதலாம், fjj பவர் n. இது வரைக்கும் நம்ம j to k பார்த்தோம் இல்லையா, அப்ப j to jவாவே இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு அதே இதுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கேஸ்ல நம்மளுக்கு ரெக்கரன்ஸ் டைம் k is equal to jவா இருக்கும்போது இந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கலெக்ஷனை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்,
fjj power n will represent the distribution of the recurrence times of the state G. அதாவது அதோட மீனிங் fjj வேல்யூ கண்டிப்பா 1. ஏன்னா j ல இருந்து j க்கு போறதுக்கான பாசிபிலிட்டி கன்ஃபார்மா இருக்கும். அதனால fjj வேல்யூ கண்டிப்பா என்ன வேல்யூ கிடைக்கும் 1ன்றது கிடைக்கும். ஸோ இது மீனிங் என்னன்னாக்கா fjj is equal to 1னாக்கா fjj is equal to 1 அப்படின்னா jல இருந்து jக்கு போறது கன்ஃபார்ம் அப்படின்னாக்கா the return to the state j is certain அப்படின்னு அர்த்தம். இப்போ இது கூட மீன் ரெக்கரன்ஸ் டைம்ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா mu jj is equal to சேம் அதே டெஃபினிஷன் mu jj j is equal to k is equal to j ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா mu jj is equal to summation n is equal to 1 to infinity n into fjj power n. இதை தான் நம்ம மீன் ரெக்கரன்ஸ் டைம் ஃபார் தி ஸ்டேட் ஜேன்னு சொல்லுவோம். ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே நமக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான மீன் ரெக்கரன்ஸ் டைமுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ mu jj. இப்போ பீரியாடிசிட்டி பார்க்கலாம். பீரியாடிசிட்டி அப்படின்றது என்னன்னாக்கா ஸ்டேட் I இஸ் return state if pii power n is greater than 0 for some n greater than or equal to 1. அப்ப iன்றது ரிட்டர்ன் ஸ்டேட். ரிட்டர்ன் ஸ்டேட்னு எப்ப சொல்லுவீங்க? iல இருந்து ikே கன்ஃபார்மா நம்மளுக்கு ரீச் ஆகும் அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்லுவோம் iல இருந்து. இப்ப அது இதான் வந்து iன்னு எடுத்துக்கலாம். iன்ற ஸ்டேட். இப்ப iன்ற ஸ்டேட்ல iல இருந்து ikே நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா எப்படி சொல்லலாம் நம்ம? அப்ப இதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ நமக்கு எப்படி வரும்? pii power n. pii power n greater than 0. கன்ஃபார்மா நம்மளுக்கு அந்த i ல இருந்து ikே நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னாக்க i is a return stateனா pii power n is greater than 0 for some n is greater than or equal to 1. இப்போ period di of a return to state I is defined as the greatest common divisor of all m such that pii power m is greater than 0. இப்போ நம்மளுக்கு i ரிட்டர்ன் ஸ்டேட்டா இருந்ததுன்னா i to i நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி வரும்னு சொன்னாங்க. இப்போ அந்த i to i வர்ற எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்ம எடுத்து pii power m ன்னு எடுத்துட்டு which is கண்டிப்பா i ரிட்டர்ன் ஸ்டேட்டா இருந்தா pii power m is greater than 0ன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற m வேல்யூ இந்த மாதிரி இந்த பவர்ல இருக்கு பாருங்க, இந்த பவர்ல இருக்கிற m வேல்யூ இந்த pii பவர் m எந்த இடத்துலலாம் எனக்கு அந்த எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் 0 வருதோ அந்த m அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி என்ன எடுக்கணும்? நம்ம ஜிசிடி எடுக்கணும். ஜிசிடி எடுத்தா கிடைக்கிறதா நம்மளுக்கு டிஐன்னு சொல்லுவோம். ஸோ டிஐன்றது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஜிசிடி ஆஃப் ஆல் m such that pii power m is greater than 0. இங்க mன்றது என்னன்னாக்க எத்தனாவது ஸ்டெப்ல எல்லாம் நம்மளுக்கு pii power m வந்து greater than 0 வருதோ அந்த மாதிரி இருக்க m எல்லாத்துக்கும் gcd எடுத்தா கிடைக்கிறது தான் di. இப்போ எனக்கு di வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கு அப்படின்னாக்க அந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே di வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டை வந்து பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்பீரியாடிக் அண்ட் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா பீரியாடிக்கா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்ப எனக்கு பீரியாடிக்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா கிரேட்டர் தேன் 1. ஸோ அப்பீரியாடிக்கா இருந்ததுன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி அந்த கேஸ்லலாம் எனக்கு அப்பீரியாடிக் கேஸ்லலாம் pii நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்ப அதுக்கான ஃபார்முலா நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? di is equal to gcd of all m such that pii power m is greater than 0 is equal to pii power m is greater than 0 னாக்க அதே ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்கும். அந்த வேல்யூ இஸ் கிரேட்டர் than 0. எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்டுக்கு நம்ம di ஃபார்முலா இந்த மாதிரி ரெண்டு விதமாவும் எழுதிக்கலாம். நம்ம pii power m greater than 0 அப்புறம் இன்னொன்னு fii power m greater than 0. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு di போட்டுக்கலாம். di வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து அப்பீரியாடிக். அதுவே ஈக்குவல் டு 1 கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பீரியாடிக்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா இதுதான்.
இப்போ மெயின் கான்செப்டான கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்க்கலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல 2 ஸ்டேட் இருக்கு. நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட், இன்னொன்னு டிரான்சியன்ட் ஸ்டேட். இப்போ எனக்கு ஜேன்ற ஸ்டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜேன்ற ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜேவுல இருந்து ஜேவுக்கே வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம என்னன்னு சொன்னோம், எஃப்ஜேஜே. ஆஃப்டர் n ஸ்டெப் டிரான்சிஷன்னா பவர் n கிடைக்கும். ஸோ இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம் நம்ம எஃப்ஜேகேவோட ஃபார்முலா. எஃப்ஜேகேவோட ஃபார்முலா எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, சமேஷன் n is equal to 1 to infinity fjk பவர் n சொன்னோம். இங்க வந்து நம்மளுக்கு இந்த ஜேன்ற ஸ்டேட்ல இருந்து ஜேவுக்கே போகுதுன்னா இந்த ஃபார்முலா எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு, எஃப்ஜேஜே. fjj is equal to summation n is equal to 1 to infinity fjj. ஜேவுல இருந்து ஜேவுக்கு போறதுக்கு n டிரான்சிஷன் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி fjj பவர் n. ஸோ இந்த ஃபார்முலா இப்படி வந்துடும். அப்ப இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து பேஸ் பண்ணி பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டா இல்ல டிரான்சியன்ட் ஸ்டேட்டான்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ரெக்கரண்ட் ஸ்டேட்னு அர்த்தம். ரெக்கரண்ட் அப்படின்னாக்கா அதுக்கான கண்டிஷன் எஃப்ஜேஜே வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த சமேஷன் வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் அல்ல ரெக்கரண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்னன்னாக்க, ரெக்கரண்ட்னாக்க ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் கன்ஃபார்ம் சர்டைன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஸ்டேட் ஜேவுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். ஸ்டேட் ஜேன்றது பெர்சிஸ்டன்ட்னா ஸ்டேட் ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே போறதுக்கான அந்த கண்டிஷன் இஸ் சர்டைன் அர்த்தம். அப்ப ஜே டு ஜே ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன் அப்படின்னாக்க அந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன்றது பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் இல்லைனாக்கா ரெக்கரண்ட் ஸ்டேட். அதுக்கான கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த எஃப்ஜேஜே இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா. இதே வந்து இதுக்கு ஆப்போசிட் டிரான்சியன்ட் ஸ்டேட். இப்போ நம்ம பெர்சிஸ்டன்ட்க்கு என்ன சொன்னோம், ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் சர்டைன் சொன்னோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் ரிட்டர்ன் டு ஸ்டேட் ஜே இஸ் அன்சர்டைன். ஜேவ்ல இருந்து ஜேவுக்கு வர்றதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அன்சர்டைன் அப்படின்னாக்க கன்ஃபார்மா தெரியாதுனாக்க அது வந்து டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான கண்டிஷன் நம்மளுக்கு எஃப்ஜேஜே இஸ் லெஸ் தேன் 1ன்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டேட் ஜே பெர்சிஸ்டன்டா இருந்தா எஃப்ஜேஜே வேல்யூ ஈக்குவல் டு 1. அதே வந்து டிரான்சியண்டா இருந்தா எஃப்ஜேஜே வேல்யூ இஸ் லெஸ் தேன் 1. அதோட மெயின் ஃபார்முலா இதுதான் நம்மளுக்கு. எஃப்ஜேஜே இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி எஃப்ஜேஜே பவர் n அர்த்தம். இப்போ பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல 2 கேஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆகும். ஒன்னு வந்து நல் பெர்சிஸ்டன்ட், இன்னொன்னு வந்து நம்மளுக்கு நான் நல் பெர்சிஸ்டன்ட்னு அர்த்தம். அப்ப ஒரு பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா நம்ம என்ன கண்டிஷன் சொன்னோம், ஒரு பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சொன்னீங்க, எஃப்ஜேஜே வேல்யூ என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு 1 இருக்கணும். இப்பதான் அந்த டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பெர்சிஸ்டன்ட் சொல்லுவோம். இந்த பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட் இந்த கண்டிஷனோட பிளஸ் நியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பெர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நல் பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். நியூ ஜேகே ஃபார்முலா நமக்கு தெரியும். நியூ ஜேகேவோட ஃபார்முலா என்ன எழுதணும் நம்ம, சம்மேஷன் n is equal to 1 to infinity n into fjk power n. இங்க ஜேவ்ல இருந்து கேக்கு போகாம ஜேவ்ல இருந்து ஜேவுக்கே போகுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம், நியூ ஜேஜே is equal to summation n is equal to 1 to infinity n times fjj power n. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு நம்மளுக்கு, நியூ ஜேஜே is equal to summation n is equal to 1 to infinity n into fjj power n. இப்போ பெர்சிஸ்டன்ட்னாக்க இந்த கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, இந்த fjj is equal to 1. இந்த கண்டிஷனோட நியூ ஜேஜே is equal to infinity இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா மெயின் ரெக்கரன்ஸ் டைம்
அட் தி ஸ்டேட் ஜேன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க, நல் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீன் ரெக்கரன்ஸ் டைம் இஸ் இன்ஃபைனைட் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஐடியா. மியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம், இது வந்து மீன் ரெக்கரன்ஸ் டைம். ஸோ மீன் ரெக்கரன்ஸ் டைம் வந்து இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா இந்த பர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டை நல் பர்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதுவே வந்து லெஸ் தேன் இன்ஃபினிட்டி, அதாவது நம்மளுக்கு ஃபைனைட்டா கிடைச்சது அப்படின்னா, மீன் ரெக்கரன்ஸ் டைம் வேல்யூ ஃபைனைட்டா கிடைச்சது அப்படின்னா அது பேர் வந்து நான் நல் பர்சிஸ்டன்ட், அதாவது பாசிட்டிவ் பர்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஸோ பர்சிஸ்டன்ட் ஸ்டேட்டே நம்மளுக்கு ரெண்டு கேஸ் வருது, நல் பர்சிஸ்டன்ட், இன்னொன்று நான் நல் பர்சிஸ்டன்ட். நல் பர்சிஸ்டன்ட்னா மீன் ரெக்கரன்ஸ் டைம் மியூ ஜேஜே வேல்யூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அதே நான் நல் பர்சிஸ்டன்ட் அதாவது பாசிட்டிவ் பர்சிஸ்டன்ட்னா மியூ ஜேஜே வந்து ஃபைனைட்டா இருக்கும். அந்த ஃபைனைட்ன்றதை எப்படி எழுதுவோம், லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. மியூ ஜேஜே இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டின்னு எழுதுவோம். இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஸ்டேட்ஸ்ல நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணோம், ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது என்னென்ன கேஸ் நம்மளுக்கு கிடைச்சது, பர்சிஸ்டன்ட், இன்னொன்று டிரான்சியன்ட். இப்போ வந்து பர்சிஸ்டன்ட் நம்மளுக்கு என்ன கேஸ் சொன்னோம், ரெண்டு கேஸ் சொன்னோம். என்னென்ன கேஸ், நல் பர்சிஸ்டன்ட், நான் நல் பர்சிஸ்டன்ட். இப்போ ஸ்டேட்ஸ்ல பர்சிஸ்டன்ட்க்கு என்ன கண்டிஷன் சொன்னீங்க, எஃப்ஜேஜே வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா பர்சிஸ்டன்ட், எஃப்ஜேஜே வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா டிரான்சியன்ட். அடுத்த கேஸ்ல பாருங்க, நல் பர்சிஸ்டன்ட்னா எப்படி வந்துச்சு, மியூ ஜேஜே இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நல் பர்சிஸ்டன்ட். மியூ ஜேஜே ஃபைனைட்டா இருந்துச்சுனாக்கா அது வந்து நான் நல் பர்சிஸ்டன்ட். இப்ப பாருங்க நம்மளுக்கு என்னென்ன கேஸ் நம்மளுக்கு வந்துருச்சு, ஸ்டேட்ஸே நம்ம எத்தனை கேஸா பிரிச்சோம், பர்சிஸ்டன்ட், அப்புறம் டிரான்சியன்ட். அடுத்தது பர்சிஸ்டன்ட் நம்ம எத்தனை கேஸா பிரிச்சோம், நான் நல், அப்புறம் நான் நல். இந்த இதுல பிரிச்சுக்கோம். இப்போ ஸ்டேட்ஸ் ஆஃப் தி மார்கோட் செயின் கேன் பி கிளாசிஃபைட் as transient and persistent. அதுல persistent states can be subdivided as null and non-null persistent. இப்போ அடுத்த கேஸ் பாருங்க, persistent non-null aperiodic state of a Markov chain is said to be ergodic ன்னு சொல்லுவோம். அதாவது persistent-ஓட நான் நல் கண்டிஷன், நான் நல் பர்சிஸ்டன்ட்டா இருந்து அது வந்து எனக்கு அப்பீரியாடிக்கா இருந்துச்சு அப்படின்னா அத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எர்காடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்மளுக்கு பர்சிஸ்டன்ட்க்கு என்ன கண்டிஷன் தெரியும், fjj is equal to 1. அதே வந்து நான் நல்லுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம், mu jj is less than infinity சொன்னோம். இப்ப அப்பீரியாடிக் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், நம்மளுக்கு di வேல்யூ, அந்த di gcd of m such that pi power m சொன்னோம் இல்லையா, அந்த di வேல்யூ அக்யூரேட்டா ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்பீரியாடிக். ஸோ இந்த மூணு கண்டிஷனும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா பீரியாடிக், நல், நான் நல், பீரியாடிக், நான் நல், அப்பீரியாடிக் எல்லாம் சேர்ந்து வர்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எர்காடிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ ஜேன்ற ஸ்டேட் ஒன்று எடுத்துக்கும், ஜேன்ற ஸ்டேட் எடுத்துக்கலாம் அண்ட் கேன்ற ஸ்டேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஜேல இருந்து நம்மளுக்கு கேவுக்கு போகுது, ரீச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி n டிரான்சிஷன்ல கிடைக்கிறது எப்படி எழுதிக்கலாம், பவர் n, fjk பவர் n எழுதிக்கலாம். நாட் நெசசரிலி ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம்னா எப்படி எழுதலாம், pjk பவர் n, n ஸ்டெப் டிரான்சிஷன் தேவைப்படுச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட்
டைம் நம்மளுக்கு அந்த ஜேல இருந்து கேவுக்கு போறதுக்கு n டிரான்சிஷன் தேவைப்படுது. அதுக்கான ப்ராபபிலிட்டி fjk பவர் n எழுதிருக்கோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி வர்ற தியரம் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தியரம். இதுக்கான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு pjk பவர் nன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க summation r is equal to 0 to n fjk power r pkk power n minus r for n is greater than or equal to 1 with initial conditions எப்படி இருக்காங்க அப்படின்னா pkk power 0 is equal to 1 அதே fjk power 0 வந்து 0 fjk power 1 is equal to pjk ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ இந்த இனிஷியல் கண்டிஷனை இந்த ஃபர்ஸ்ட் சம்மேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது ரெண்டுத்துல நம்ம இதை அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இந்த இனிஷியல் கண்டிஷனை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப சம்மேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 to n இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 0 to n இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா r is equal to 1 to n minus 1. nth டேர்ம் இங்க செகண்டா கொடுத்து வச்சிட்டாங்க. and r is equal to 0ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது pkk வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு இருக்கு 1ன்னு இருக்கு. இங்க 1ன்னு இருக்கு. fjkன்றது நம்மளுக்கு 0. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு இருக்காது. அப்ப அதனால நம்மளுக்கு எங்க இருந்து எடுத்திருக்காங்க r is equal to 1 to n minus 1 மட்டும். ஏன்னா nth டேர்ம் இங்க வந்துருச்சு. and 0 r is equal to 0 போடும்போது fjk பவர் 0 வந்து நம்மளுக்கு 0ன்றதுனால நம்மளுக்கு அந்த டேர்ம் நம்மளுக்கு கட் ஆயிடும். சோ இதுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃபார்முலா. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது pjk பவர் n is equal to summation r is equal to 0 to n fjk பவர் r pkk பவர் n minus r. சோ fjk பவர் r நாக்க என்ன அர்த்தம் jல இருந்து kவுக்கு போறதுக்கு r ஸ்டெப் டிரான்சிஷன் தேவைப்படுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி fjk பவர் r. அதே வந்து pkkன்றது kல இருந்து kவுக்கே போறதுக்கான ப்ராபபிலிட்டி எத்தனை டிரான்சிஷனுக்கு அப்புறம் n minus r டிரான்சிஷனுக்கு அப்புறம் வர்ற ப்ராபபிலிட்டியை pkk பவர் n minus r ன்னு போட்டுக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் r is equal to 0 to n போட்டோம்னாக்க கிடைக்கிறதா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதுல இருந்து ஜே மேத்தி ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸஸ் புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.